தேடி வருகிறவர்களுக்கு நல்வாழ்வை கொடுக்கிற பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் நமக்கு எல்லாருக்கும் நித்திய வாழ்வை கொடுக்கிற குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் விசுவாச வாழ்விலே நம்மை சோராதபடிக்கு பலப்படுத்துகிற தூய ஆவியிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சீசன் கரும்பு சீசன். அதிகமான சர்க்கரை ஆலையில கரும்பு கொண்டு போவாங்க. கரும்பு அறுவடை செய்கிற காலங்கள் இந்த காலங்கள். இந்த காலத்துல கரும்பை கொண்டு போய் அது இருக்கிற அந்த சாரத்தை மாத்திரம் பிழிந்து எடுத்து விட்டு அந்த சக்கையை போட்டு விடுவார்கள். இதை நான் ஏன் இப்பொழுது சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அதிகமான மனிதர்கள் என்ன செய்யறாங்க, நாம் மனிதனை நம்பி நாம் போகிற பொழுது, மனிதனை தேடி நாம் போகிற பொழுது, அந்த மனுஷன் என்ன பண்றான், நம்மிடத்தில் இருக்கிற நன்மைகளை மாத்திரமே எடுத்துக்கொள்கிறான். அவனுடைய வாழ்வுக்காக நம்மை பயன்படுத்தி விடுகிறான். நம்முடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு, நம்மிடமா இருக்கிற நன்மைகள் தீர்ந்த பிற்பாடு, அந்த கரும்பு சக்கையை போல நம்மை தூர எரிந்து விடுகிறான். நாம் எந்த மனுஷனை நம்பி போறோமோ, நம்ம எந்த மனுஷனை நம்ம தேடி போறோமோ, அந்த மனுஷன் தான் நம்ம என்ன பண்றோம், முதலாவது நம்ம கிட்ட இருக்கிற நல்லதை எடுத்துக்கொண்டு நம்மை அப்புறப்படுத்துகிறவர்களாக இருக்கிறான். ஏனென்றால் நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வின் ஆதாரம். என் வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் தேடி போற மனுஷன் ஒரு நல்ல வழியை காட்டுவான், நான் நம்பி இருக்கிற மனுஷன் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குவான் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம், மனிதனை தேடி நாம் போகிறோம். ஆனால் மனிதனை தேடி போகிறதுனால, மனிதனை நம்புறதுனால நமக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். மனிதனை நம்பி நாம் வாழ்றதுனால நமக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. ஏனென்றால் அந்த கரும்பை போல, கரும்பின் சாரத்தை எடுத்துக்கொண்டு அதை வீசுவது போல, நம்மில் இருக்கிற நன்மையானதை எடுத்துக்கொண்டு நம்மை ஒதுக்கி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் யாரை தேடி போக வேண்டும்? இப்படிப்பட்ட நேரத்துல நாம் யாரை நம்பி வாழ வேண்டும்? வேதம் சொல்றது, இயேசுவை நம்ப வேண்டும், கடவுளை விசுவாசிக்க வேண்டும். மனிதனை நம்புவதை பார்க்கலாம், கடவுளத்தில் அடைக்கலம் போவது மேல். ஆம், எனக்கு அன்பானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்கிறது, கர்த்தரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரில் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் துணையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது, கர்த்தரில் நம்பிக்கை. அப்போ கடவுளை மட்டும்தான் நாம் நம்ப வேண்டும், இயேசுவை மட்டும்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை மட்டும் நாம் தேட வேண்டும். ஏனென்றால் அந்த இயேசு ஆண்டவர் மட்டுமே நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறார். அந்த இயேசு ஆண்டவர் மாத்திரமே நம்மை ஏமாற்றாத கடவுளாக இருக்கிறார். மனிதன் அவருடைய தேவைக்காக நம்மை பயன்படுத்துகிறான், ஆனால் கடவுள் நம்முடைய தேவைக்காக நம்மை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னுடையில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லி இயேசு ஆண்டவர் அழைக்கிறார். என கண்பானவர்களே, மனிதனை நம்பாத, மனுஷனை தேடி போகாத. ஏனென்றால் மனிதன் சுயநலமானவர். ஆனால் கடவுளை நம்பு, இயேசுவை விசுவாசி, இயேசுவை தேடி போ, இயேசுக்குள்ளாக நிலைத்திரு, அப்பொழுது உன்னுடைய காரியங்கள் யாவும் உனக்கு வாய்க்கப்படும். இந்த வார்த்தையோடு கூட நாம் தொடர்ந்து மனிதனை அல்ல, கடவுளை நம்பி, இயேசு ஆண்டவரை நம்பி, இயேசு ஆண்டவரை விசுவாசித்து அவருக்குள்ளாக தொடர்ந்து ஜெபிக்க தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரும் பலப்படுத்தி விரடத்தை காப்பாராக. ஆமென். எல்லாபத்திற்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான நாளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் சுவாமி. நாங்கள் மனிதனை நம்பி, மனிதனை தேடி, மனிதனை சார்ந்து வாழ்ந்ததுனால எவ்வளவோ ஏமாற்றங்கள், எவ்வளவோ இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் சுவாமி. நாங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் மனிதனை மட்டுமே நம்பாமல், மனிதனையே தேடாமல், மனிதனையே நாங்கள் சார்ந்து வாழாதபடிக்கு நீர் தாமுடைய தூய ஆவின் வழியாக எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளாக உம்மை தேடி, உம்மிலே நம்பிக்கை வைத்து, உம்மையே சார்ந்து வாழ்ந்து, அதன் வழியாக எல்லா ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள, அதன் வழியாக நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நீதாமே எங்கள் துணை செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கின்ற சுவாமி. ஆம், நீர் என்னுடைய வாழ்வில் எங்களோடு நிலைத்திருப்பீர், நீர் எங்களை கரமெடுத்து நடத்துவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
அந்த விசுவாசப்படியாக நீதாமே தயவாக மனமிறங்கி எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.